ஆனா ஒண்ணு ப்ரோ, வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு முத்து மேல கடும் வன்மத்துல இருக்கான. எப்படியே கடும் வன்மத்துல இருக்கான. அவன் டீமை காலி பண்ணோன்னு முத்துவ என்னால் லாக் போடுறான். எப்பா எப்பா இப்ப வாங்கப்பா, தட்ஸ் மை மேன், நீங்க தான் கொஞ்சம் இங்க வாங்க. அந்த எல்லாத்துக்கும் தூக்கிட்டு வருவீங்களா பேசுறதுக்கு, இப்ப வாங்க. கழுத்துல லாக் போட்டு முத்து ஒரு 2 தடவை பொத்துன்னு கீழே உள்ள வச்சிருக்காரு. அப்படி பொத்துன்னு உள்ள போது முத்துவோட கழுத்துல பயங்கரமா லாக் விடும். இந்த சோக்குன்னு கேட்பீங்களா, அந்த சோக்கு இதுதான். அந்த சோக்கு ஒரு 2 தடவை போட்டு நெரிச்சு அவனை மூச்சு விட முடியாம படுக்க வச்சிருக்காப்ல. இதுக்கு தட்ஸ் மை மேன் அப்படி சொல்லி நீங்க போடுவீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம முத்துவை டார்கெட் பண்ணி அப்படி அடின்னு அடிச்சு அவனை மூச்சு விட முடியாம படுக்க போட்டுட்டு அதுல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றான்னு பாருங்க. முத்துவால முடியல இங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு முத்து இங்க பாக்க வச்சுட்டு இவனும் மெடிக்கல் ரூம் போறானோ ப்ரோ. எனக்கு புரியலடா. டேய், அடி வாங்கினது அவன்டா, அவனை போட்டு அந்த லாக் போட்டுட்டு இவனை மெடிக்கல் ரூம் போறான. சிம்பத்தி தானே கேக்குறேன். ஆனா அன்சிதா வேற லெவல் போங்க. அன்சிதா மஞ்சரி பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. சண்டை மானவரியான சண்டை. ஆனா இந்த இடத்துல ஒரு எச்சை நான் ஸ்பாட் பண்ணிருக்கேன் நண்பர்களே, ஒரு கேவலவாதியை ஸ்பாட் பண்ணிருக்கேன். அவர் பேர் வந்து ரயான். இருக்குல்ல கேவலமான ஒருத்தனை நான் பார்த்திருக்கேன். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கு எல்லோ டீமும் ப்ளூ டீமும் ஒன்று தானே. முத்துக்குமரன் டீமும் இந்த ஜாக்லின்கான டீமும் ஒன்னா தான் ஆடிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து தானே ஆடினாங்க. இப்ப ரயான் வந்து விஜய் விஷால்ட்ட லாக் ஆயிருக்கும் போது எத்தனை இடத்துல முத்துக்குமரன் உள்ள போய் காப்பாத்தினாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது எத்தனை இடத்துல பிரிச்சு எல்லாம் விட்டா. ஆனா இப்போ முத்துக்குமரன் அங்க லாக் ஆகி படுத்திருக்காங்க. அந்த ரயான் பார்த்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேங்க. அது மட்டும் இல்லாம அங்க அந்த ப்ளூ கலர் டீம்ல இருந்து கல்ல மொத்தமா அள்ளி இங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. ரயான் என்ன பண்றான் தெரியுமா, பார்த்துக்கிட்டு இருக்கான் ப்ரோ. எப்படி தெரியுமா, பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து கல்ல வேற எடுக்க ட்ரை பண்ணிட்டு கடைசியில் இங்க பாத்துருவாங்களேன்னு சொல்லிட்டு கல்ல எடுத்து அந்த கட்டத்துக்குள்ள வச்சுட்டு அவன் பாட்டு நடந்து போயிட்டான். கடைசியில் அங்க அருண் லாக் பண்ணா அருண் கிட்ட லாக் ஆகி உட்கார்ந்த மாதிரி ஒரு மூலையில உட்கார்ந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டான் ப்ரோ. இருக்கிற 1 நம்பர் கேவலவாதி நீ தான்டா. நீலாம் எனக்கு வாய்ப்பே கிடையாது. நீலாம் இந்த வாரம் அவுட் இல்ல அடுத்த வாரம் நீலாம் அவுட் தான். இருக்கிற மட்டமான ஒரு கண்டஸ்டன்ஸ் இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு ஆக்சுவலா இப்போ 2 ரவுண்ட் நடந்துச்சு. ஓகேவா, 2 ரவுண்ட் நடந்துச்சு. இதுல முதல் ரவுண்ட் நடந்துட்டே இருக்கும்போது அருண் அவர்கள் மேல செங்கலத்தி போட்டு அடி அடிச்சு அருணை கவுத்தி விட்டானு. யார் நம்ம ரஞ்சித் பார்த்த வேலை தான். செங்கல் எடுத்து பின்னாடி த்ரோ பண்றாங்க பேர்ல அருண் கையில தூக்கி போட்டானு. அதுல அருண் கையில பயங்கரமா அடிபட்டு போல அருண் துடிச்சிட்டாப்ல, கீழே படுத்து வழியில துடிச்சிட்டாப்ல. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ஒரு சரியாயிட்டுட்டாப்ல. ஓகேவா, அதுல வந்து நம்ம ரயானுக்கும் விஜய் விஷாலுக்கும் சண்டைலாம் வந்துச்சு. 2 பேரும் மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு 2 ரவுண்ட் தான். அந்த 2 ரவுண்ட் முடிஞ்சோடனே யாருக்கு வந்து கல் இல்லாம இருக்கோ அந்த டீம் வெளியே போயிருவாங்கன்னு சொல்லியாச்சு. சோ அடுத்த 2வது ரவுண்ட் ஆரம்பிக்குது. இவங்க வேகமா போய் கல்லெல்லாம் எடுத்துட்டு வராங்க. கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்தா இங்க ப்ளூ டீம்ல மட்டும் பயங்கரமான கல் இருக்கு. யாரு நம்ம முத்துக்குமரன் டீம்ல அதிக கல் இருக்கு. ஆல்ரெடி அந்த பக்கம் இருக்க அந்த ரோஸ் டீமோ ரெட் டீமோ பிளான் போட்டு முத்துக்குமரன் டீமோ முடிக்க ரெடி ஆயிட்டாங்க. இது ஆல்ரெடி அவங்களுக்கும் தெரியும். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம ப்ளூ டீமுக்கு தெரியும், யாரு முத்துக்குமரன் டீமுக்கு தெரியும். அப்ப முத்துக்குமரன் டீம் ஆல்ரெடி ரயான்ட்ட சொல்லி வச்சுட்டாங்க, டேய் என்ன அட்டாக் பண்ண வந்தா நீங்க வாங்க, உங்களை அட்டாக் பண்ண வந்தா நான் வரேன்னு சொல்லி வச்சாச்சு. இங்க யார் டீம் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றானா, முத்துக்குமரன் டீம் தான் அட்டாக் பண்றாங்க. முத்துக்குமரன் டீம் அட்டாக் பண்ணும்போது ஃபர்ஸ்டே வந்து அருண் லாக் போட்டான். அருண் லாக் போட்டு முத்துக்குமரன் பின்னாடி இழுத்துட்டு போயிட்டான். சரி லாக் தானே போட்டு கூட்டு போறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா இங்க கல்லெல்லாம் இடிச்சு பறக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே கல்லெல்லாம் இடிச்சு பறக்க ஆரம்பிச்சாச்சு. சரி ஓகேங்க, நம்ம அவர் பேர் என்ன தீபக் அவர்கள் பண்ணுவாருன்னு பார்த்தா தீபக் அங்க உள்ள போகும்போது தீபக்கும் நம்ம ஜெஃப்ரி லாக் போடும்போது தீபக் வந்து கால் இதாயிட்டு போல அவர் நொண்ட ஆரம்பிச்சார். அவர் அவுட். இந்த பக்கம் பார்த்தா மஞ்சரி பையன் என்னெல்லாமோ பண்ணி பாக்குறான். அங்கே எங்கே ஓடி கல்ல பறக்குறாங்க. இருந்தாலும் மஞ்சரி வந்து ஃபர்ஸ்ட் பவித்ரா லாக் போட்டு பவித்ரா வந்து மஞ்சரியை கடிச்சுலாம் வச்சுட்டாங்க. அது ஒரு லாக் மாதிரி விழுந்துட்டு இங்க பார்த்தா அருண் இதுதான் சாக்கு, இவன் கடைச்சிட்டான், இவனை கொன்றுன்னு முடிவு பண்ணிட்டான் என்னமோ தெரியல. கழுத்துல ஒரு லாக்க போட்டான். சரி கழுத்துல லாக் போட்டாலும் சரி, கழுத்து லாக் மட்டும் தான் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து முத்துக்குமரன் எதுவுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு முன்னாடி வர மட்டும் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அவன் கழுத்துல லாக் போட்டு வேணும்னு இப்படி சரிஞ்சு பின்னாடி விழுந்துட்டான். வேணும்னு விழுறான். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இது நீங்க எப்படி நினைச்சாலும் சரி, அவன் கழுத்தை லாக் மட்டும் போட்டிருந்தா கூட எனக்கு பெருசா தெரியாது, கேம்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு விட்டுருப்பேன். ஆனா அந்த கழுத்தை லாக் போட்டு இவன் வேணும்னு பின்னாடி விழுறான். விழுந்தவன் கழுத்து திருப்பி நெருங்குது. திருப்பி அவன் எப்படியே எலும்ப ட்ரை பண்றான். அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சி எலும்புறான். திருப்பி காலை தட்டிட்டு திருப்பியும் கழுத்தை பிடிச்சி அப்படியே பின்னாடி விழுந்துட்டு அப்படி நெரிஞ்சா அப்படி முத்துக்குமரன் படுத்துட்டான். அவ்வளவுதான், நான் போட்டானுவேன். ரைட்டு, முத்துக்குமரன் முடிச்சுட்டான்னு நினைச்சேன். இதை தான் கேட்டேன். தட்ஸ் மை மேன் சொல்லி வருவீங்களா? இந்த இதுக்கு நீங்க தட்ஸ் மை மேன் போடுவீங்களா, இல்ல இது கேம் ஸ்போர்ட்டிவா நாங்க எடுத்துக்கணுமா நீங்க சொல்லுங்க. நான் வந்து கேம் ஸ்போர்ட்டிவா எடுக்கணும்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது, நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா இதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள சுனிதாக்கு நடக்கும்போது வார்னிங் வந்துச்சு. ரயான் வந்து ராணுவுக்கு லாக் போடும்போது வார்னிங் வந்துச்சு. பயங்கரமான திட்டுலாம் வந்துச்சு. இப்போ இவர் 2 தடவை லாக் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்திருக்காரு. ரொம்ப டேஞ்சரஸ். என்ன பொறுத்தவரை வேற லெவல் டேஞ்சரஸ். இருந்தாலும் நீங்க வந்து எப்படி எடுத்துக்க போறீங்க தெரியல. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இது எனக்கு பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு. கடைச்சி போயிட்டா முத்து முடிச்சிடும் முடிவு பண்ண மாதிரி இருக்கு. இருந்தாலும் முத்து அவன் இதே பண்ணல. நீ நெருக்கு நம்ம படுத்து கிடந்து தப்பிக்க மட்டும் ட்ரை பண்றான். கடைசியில் ஏதோ பண்ணி தப்பிச்சான். அருண் விட்டுட்டான். ஓகேவா, அருண் விட்டா கடைசியில் எந்திரிச்சு முன்னாடி வரான். விஜய் விஷால் லாக் பண்ணிட்டான். விஜய் விஷால் லாக் பண்ணா இங்க முத்துக்குமரன் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், டே எல்லோ டீம் வாங்கடா. ஏன்னா எல்லோ டீம் போய் யாருமே கல் எடுக்கல.
எல்லோ டீம் போய் யாருமே கல் எடுக்கல. எல்லோ டீம் போய் சௌந்தர்யா கல் எடுக்க போமா அங்க ரஞ்சித் ஒரே தள்ளு தொம்முன்னு பிடிச்சி தள்ளி விட்டார். சௌந்தர்யா பொத்து விழுந்து கிடக்குறாங்க. அதுவும் ரொம்ப தப்பு. இங்க பயங்கரமான ரூல், பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டானோ, அது ஒரு தப்பு. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல விஜய் விஷாலும் நம்ம முத்துக்குமரன் அப்படி கெட்டி பிடிச்சிட்டு ஒரு லாக்க போட்டு ரஞ்சித் கிட்ட போறாங்க. அப்ப ரஞ்சித் அதை பிரிச்சாச்சு விட்டுருங்க. ரஞ்சித் என்ன பண்றாரு, பிடிச்சி தள்ளி விடுறாரு. போங்கடா பின்னாடி தள்ளி விடுறாரு. அப்ப இந்த பக்கம் கதறான் முத்துக்குமார், எல்லோ டீம் காப்பாத்துக்கடா காப்பாத்துடா. எங்க ரயான் நடந்து வரான். அப்படி வந்துட்டு கல்லு கிடக்கா, கல் ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த கட்டத்துக்குள்ள ஒரு கல்லை வச்சு நடந்து போயிட்டான். கேவலவாதிரா நீ, 1 நம்பர் கேவலவாதி. இந்த வீட்டுக்குள்ள திரும்ப சொல்ற மாதிரி இந்த முத்துக்குமாரை பொறுத்தவரைக்கு ஒவ்வொருத்தரையும் நம்பி நம்பி நம்பியே ஏமாந்துட்டு இருக்கான் அப்படிங்கறத உண்மை. அவன் நம்புறான், கேவலமா நம்புறான். இந்த மாதிரி டீமை நம்பவே கூடாதுங்கிறதா உண்மை. இதுல ஜாக்லின் கூட பரவாயில்ல, வந்து அங்க இருந்து 2-3 கல் எடுத்து இங்க போட்டுட்டு இருக்காங்க. அப்படி எடுத்து போடும்போது தான் பவித்ரா வந்து ஜாக்லின் லாக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. லாக் பண்ற மட்டும் இல்லாம மண்டை கிண்டையெல்லாம் பிடிச்ச ஒரு மாதிரி கொண்டையெல்லாம் பிடிச்ச ஒரு மாதிரி சண்டை போடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா மஞ்சிரியை வந்து நம்ம அன்சிதா பயங்கரமா லாக் பண்ணிட்டான். அப்படி கை லாக்கு, கை கழுத்து லாக்கு, கீழே போட்டு லாக்குன்னு சொல்லிட்டு லாக்கு தான் ஃபுல் லாக்கு. ஆனா இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, இப்போ நீங்க எல்லாம் ரெட் டீமுக்கு ஃபயர் விடுவீங்க, கண்டிப்பா நீங்க எல்லாம் ரெட் டீமுக்கு ஃபயர் விடுவீங்க. ஆனா ரெட் டீம் இந்த கேம் விட்டு வெளியே போயிட்டு அப்படிங்கறத உண்மை. சோ இப்போ கேம் விட்டு வெளியே போயிட்டா அடுத்த எல்லோ டீம், ப்ளூ டீம், ரோஸ் கலர் டீம் மட்டும் தான் இருக்கு. சோ எல்லோ டீமும் ப்ளூ டீமும் சேர்ந்து அட்டாக் பண்ணாலே அந்த ரோஸ் டீம் எங்க போகுதுன்னே தெரியாது. ஏன்னா 3 பேர் தானே இருக்காங்க. 3 பேரை லாக் பண்ணிட்டு சைட்ல உட்கார வச்சு கல்ல பிறக்கனால மேட்ச் முடிஞ்சிடும். அது தெரியாம ரோஸ் டீம் இப்போ சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கடைசியில் விஜய் வச்சாலும் பயங்கர லாக். அவன் நான் இப்போ விஜய் வச்சாலும் கூட தப்பு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் இடுப்பு லாக் போட்டிருக்கான். அவன் இடுப்பை லாக் போட்டு கீழே வச்சிருக்கான். இடுப்பை லாக் போட்டு போடாம இது பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் அவன் முத்துக்குமாரன் இருக்கானே, அவன் ஒரு மாதிரி செங்கல் சேர்க்கவா இருக்கான் ப்ரோ. அந்த லாக்லயும் அவனால எந்திக்க முடியலன்னு தெரிஞ்சும் கத்தி கத்தி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான் ப்ரோ. கத்தி கத்தி மூவ் பண்றான். நான் கல்லுகிட்ட வரணும் மூவ் பண்றான். அங்க மஞ்சரி, அதுக்கு மேல மஞ்சரிலாம் எனக்கு வந்து ஃபயருங்க. மஞ்சரி அவ்வளோ ட்ரை பண்றாங்க. மஞ்சரிக்கெல்லாம் கம்பேர் பண்ணாம ரயானே நீ வந்து கால் தூசிடா அப்படின்னு மாதிரி தான். ஏன்னா மஞ்சரி அங்க அன்சித்தோட அவ்வளோ போராடுறாங்க. இந்த பக்கம் ரயானை அருண் லாக் போட்டிருக்காரு, இடுப்புல லாக் போட்டு சைடில் உட்கார வச்சிருக்காரு. அருண் ஏதோ காதுக்குள்ள சொல்லிட்டான். ஓகேவா? அருண் ஏதோ காதுக்குள்ள சொன்னா, எனக்கு நல்லா தெரியும் அவன் காதுக்குள்ள ஏதோ ஒன்று சொன்னா. ரயான் நவளவே இல்லை. அருண் காதுல வந்து அருண் வந்து ரயான் காதுல சொன்னோன்னே ரயான் நவளவே இல்லை ப்ரோ. நவளாம உட்கார்ந்து இருந்துட்டு முத்து உன்னால முடியும், முத்து பொத்து, அது எங்களுக்கு தெரியும், முத்து உங்களால முடியுமா? ஏண்டா அவன் அங்க 2 பேர்கிட்ட லாக்க வாங்கி மூச்சு விட முடியாம கால்லாம் பிடிச்சி அவன் என்ன பண்ணு தெரியாம கையை வச்சு தவுண்டு போயிட்டு இருக்கான். ஆர்மி ட்ரைனிங்ல போற மாதிரி போயிட்டு இருக்கான். இவரு சைடுல சொகுசா உட்காந்துட்டு முத்து உன்னால முடியும், அப்படிதான் இப்படிதான் நீ ட்ரை பண்ணியாடா? ஏண்டா கேவலவாதி, நீ ட்ரை பண்ணியாடா? ஏண்டா உனக்கு இடுப்புல தானே லாக் இருக்கு, நீ நினைச்சா லாக் எடுப்பல. எப்ப நீ வந்து என்னப்பா MMA ஃபைட்டர்லாம் உன்ன சொல்றாங்களப்பா, நீ நினைச்சாங்க லாக் எடுத்துருவியப்பா, நீ ஏன்பா எடுக்கல? அவன் நவளவே இல்லை ப்ரோ. அருண் சொல்லிட்டான்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நவளவே இல்லை. ராணுவ முழிக்கிறான். என்னடா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இங்க பார்த்தா மஞ்சிரியை கவுத்தி போட்டுருக்கானு, அங்க பார்த்தா சாக்லின்னு, இங்க பார்த்தா முத்துக்குமாரன் சொல்லிட்டு பூரா பயிலும் கவுத்தி போட்டாச்சு. இல்ல ரயான் தான் ரொம்ப கேவலமான வேலையை பார்க்குற ரயான். உன் மேல இருந்த ஒரு மரியாதை பெயினே இருக்கு. நீ சொம்பு தூக்குறான்னு பார்த்தா ரொம்ப கேவலமா வேற நடந்துக்கிற. ஸோ இந்த இடத்துல கடைசி லாக் ரொம்ப ஓவரப்பே என்னால மூச்சு விட முடியல, என்னமோ தெரியல, அவுட்டு. அவ்வளோதான். முத்துக்குமாரன் கையை வரிச்சு படுத்துட்டான். அவனால முடியல, மூச்சு விட முடியல. படுத்த பிறகு டக்குன்னு உள்ள வந்து நம்ம அருணும் விஜய் வச்சாலும் ஸ்டாப் நல்லா பண்றீங்க டேய், சூப்பரா பண்றீங்கடா. ஒருத்தனை லாக் பண்ணி அடிச்சு கவுத்தி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டாப் மேட்ச் அனுப்பாட்டுங்க இன்டர்வல் சொல்லி மேட்ச் அனுப்பாட்டுறான். இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா? இதுக்கப்புறம் தான் பெரிய சிரிப்பு இருக்கு. அவன் படுத்துட்டான். இதுல ஜெஃப்ரி போயிட்டு கால் லாக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கால் வந்து இப்படி இது பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? இங்க பார்த்தா விஜய் விஷால் முடியாம அப்படி தவுண்டு போய் சோஃபால படுத்துட்டான். சோஃபால படுத்து ஒரு 5 நிமிஷம் தான் மெடிக்கல் ரூம் கிளம்பி போயிட்டான். இங்க பார்த்தா முத்து ஒரு 2 நிமிஷம் தான் படுத்து இருந்திருப்பான். காலங்கள்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டான். சரியான லாக்கு ப்ரோ அவனுக்கு விழுந்தது. அவனுக்கு விழுந்த செம்ம லாக்கு. மூச்சு விட முடியாம கண்ணு பிதுங்கி படுத்துட்டான். ஓகேவா? கண்ணு பிதுங்கி படுத்தப்போ இதுக்கு இடையில ஒரு சம்பவம் பண்ணிருப்பான். அருண் லாக் போட்டு வந்துருமா, அந்த லாக்க இவங்க எல்லாம் வந்து தான் பிரிச்சு விட்டுருப்பாங்க. சரி, இவங்க எல்லாம் வந்து பிரிச்சு விட வரும்போது முத்து என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏய் நான் சேஃபா இருக்கேன், நீங்க போய் விளையாடுங்கடா அப்படிங்க. எனக்கு பார்த்துட்டு டேய் யாரா நீ, டேய் இவன் என்ன பண்றான்னு தெரியல ப்ரோ. அவன் கழுத்து அப்படி லாக் விழுந்திருக்கு. இவன் நான் சேஃபா இருக்கேன், அவன் லாக் போட்டு ஒன்றும் பிரச்சனை, நீ போய் ஆடுங்கடா அப்படிங்க. பட் ஜாலியா சொல்றான். இதுல இவனெல்லாம் மெடிக்கல் ரூம் போறான். யாரு? விஜய் விஷால் மெடிக்கல் ரூம் போறான், அருண் மெடிக்கல் ரூம் போறான், ஒருத்தனா மெடிக்கல் ரூம் போறான். இங்க முத்துக்குமாரன் ஏய் எனக்கு ஒண்ணும் இல்லடா, சின்ன லாக்கடா, இது ஒரு மேட்ரா அப்படிங்க. இப்ப நான் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னா, ப்ளூ டீம் கட்டத்துல ஒரு கல் இருக்கு. சரியா? ப்ளூ டீம் அவுட் ஆகல, அங்க ரோஸ் டீம் அவுட் ஆகல, எல்லோ டீம் அவுட் ஆகல, ரெட் கலர் டீம் தான் அவுட். சோ இதுக்கு அடுத்து மாட்ட போறது ரோஸ் டீம் தான். இனி தெளிவா பிளான் போட்டு முத்துக்குமாரன் அடிக்க ஆரம்பிச்சா ஒரு டீமும் இருக்காது. எப்படி ஒரு டீமும் இருக்காது. இதுல மைனஸ் என்னன்னா தீபக்கால முடியல. அவர் காலில் அடிபட்டிருக்க அந்த மனுஷன் பாவம் ஒரு டப்புன்னு திரும்பிட்டு போல நொண்ட ஆரம்பிச்சிட்டார், மாட்டிக்கிட்டார். மஞ்சரி போராடுறாங்க ப்ரோ. மஞ்சரிலாம் ஃபயர் தான், என்ன கேட்டா ஃபயர்.
அஞ்சித்தாட்ட அவ்வளோ போராட்டம், டபா டிபான் எடுத்து அப்பமும் கல்லெல்லாம் எடுத்து வீச ட்ரை பண்ணுறாங்க, போராடுறாங்க. அஞ்சித்தான் வேற லெவல், எல்லாமே போராட்டம் தான், எல்லாருமே போராட்டம் தான். ஆனால் என்ன, அந்த லாக்கு மட்டும் எனக்கு ரொம்ப தப்பாக தெரியுது. அந்த கழுத்தில் போட்டு அவனை முடிச்சு விட்டுணும்னு பண்ண மாதிரியே பண்ண மாதிரி அந்த லாக் ரொம்ப தப்பாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. முத்து ஜாலியாக படுத்திருக்கான் ப்ரோ, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த லாக்கை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபயராக போகுது. ரயான் வீட்டோட வெளியே போங்க.